ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் திருச்சி பையன். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகன் நடிச்சிருக்க விடுதலை 2 படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். விடுதலை 2 வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகன் நடிச்சிருக்காரு. விடுதலை 1 எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சூர்யா அவர்கள் கதையின் நாயகனா கான்ஸ்டபிளா அந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல. விஜய் சேதுபதி அவர்கள் பெருமாள்வாதியார் கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அவரை கைது பண்றதோட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் பார்ட் வந்து அவரை கைது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் நடக்குது, அவரை கைது பண்ணி ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் கூட வர கான்ஸ்டபிள் மற்ற ஆளுங்கள்லாம் அவரோட கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அதுல வந்து என்னென்ன சொல்றாரு, எப்படி இவர் வந்து ஒரு வாத்தியாரா இருந்தவர், ஸ்கூல் வாத்தியாரா இருந்தவர், எப்படி இந்த இயக்கத்துக்குள்ள வந்தாரு, எப்படி இவர் வந்து இதுக்கு தலைவரானாரு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. கென் கருணாஸ் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஒரு 10 நிமிஷம் வராப்புல கிட்டத்தட்ட அசுரன் மாதிரியான ஒரு சீன் தான். வந்து பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்துக்கு ஒரு பண்ணையார் எதிர்த்து வந்து போராடுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுல தனுஷ் பண்ண கேரக்டர் மாதிரி இதுல வந்து இவர் கென் கருணாஸ் பண்ணியிருக்காப்புல. ஒரு 10 நிமிஷம் தான் வந்தாலும் ஒரு நல்லபடியா ஒரு இது பண்ணியிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த பிரச்சாரம், அந்த கம்யூனிசம் பற்றி பேசுறது, சித்தாந்தம் பேசுறது அப்படின்ட்டு ஏதோ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சினிமா மாதிரி இல்லாமல் ஏதோ இவங்க பிரச்சார படத்தை ஏதோ ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல் தான் நம்ம கொடுக்குறதே தவிர இது இல்லை. அண்ட் மஞ்சு வாரியர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராங்க. அவங்க மஞ்சு வாரியருக்கு பெருசாக வேலை இல்லை, ஒரு 4-5 சீன் வர மாதிரி தான் இருக்கு. மஞ்சு வாரியர் வந்து தனிப்பட்ட வகையில் பசங்க எல்லாமே நல்லா அவங்கள பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அழகான ஒரு கியூட்டான ஒரு லேடி அவங்க. பட் அவங்கள இந்த படத்துல ஒரு பாப் கட்டிங்ல, அந்த காக்கி ட்ரெஸ்ல தோழர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாடலேஷன் பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ அது என்ன சொல்றது ஒட்டாம இருக்கு. சக்கரை பொங்கலுக்கு வடகரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்க இந்த படத்துல பண்ணியிருக்க கேரக்டர். மற்றபடி அவங்க நடிப்பு ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்த கேரக்டருக்கு மஞ்சு வாரியர் சூட் ஆகல. வேற யாரையாவது சூஸ் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு பர்சனலா தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. படத்தை முழுசா தாங்கி நிற்கிறது விஜய் சேதுபதி தான். அவருடைய நடிப்பு எந்தவித குறையுமே இல்லை. ஏன்னா அவர் இல்லைன்னா படம் எப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு பிரச்சார மோட்ல போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அவர் கதை சொல்றாரு, இதுதான் நடந்துச்சு, இதான் நடந்துச்சு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு வெளியில படிச்சதை உண்மை நினைக்கிறீங்க, இதுல எது உண்மைன்னு நினைச்சீங்க அப்படி சொல்லும்போது அந்த போலீஸ்காரங்க மத்திய இல்லாம ஆடியன்ஸ் நம்மளையும் யோசிக்க வைக்கிறாங்க. ஒருவேளை டெய்லி செய்தி இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது, இது உண்மையா இருக்குமா, இல்ல மேல இருக்கவங்க ஏதாவது இப்படிதான் அவங்க திருச்சி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை தான் இவங்க வெளியிடுறாங்களா அப்படின்னா நமக்கே சந்தேகம் வர வைக்க தோணுது. இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியும் வருது. நிஜமாவே போலீஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்களா, கவர்மெண்ட் இப்படிதான் நடந்துக்குதா, அதிகாரமா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இப்படிதான் சுரண்டுறாங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதா? ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காத வரைக்கும் அது ஒரு செய்தி தான். மற்றவங்களுக்கு நடக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்விப்படும்போது அது ஒரு செய்தி தான், நமக்கு வழிகளை கொடுக்காது. நமக்கு நடக்கும்போது அது பெரிய விஷயமா தெரியும். 1990 நடந்த கதை அந்த மாதிரி வரும்போது இந்த விஷயங்கள் அந்த இடத்துல இருந்த மக்களுக்கு எப்படி பாதிச்சிருக்குன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா இதே வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை படத்தில் எடுத்துருப்பாப்ல. அதை வந்து ஒரு லாக்அப் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி அந்த எடுத்துருப்பாப்ல, கதை எடுத்துருப்பாப்ல. அதில் எப்படி விசாரணைக்காக வந்து கைதிகளை கொள்றாங்க, அடிச்சு துன்புறுத்துறாங்க. பட் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஒரு போலி என்கவுண்டர் பண்றாங்க. கடைசியில் சமுத்திரக்கனியுமே கொண்டுட்டு இவங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழியை தூக்கி போடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்களும் இதுலயும் வருது. அந்த சேத்தன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அவர் செம்மையா அடிச்சிருக்காப்புல. யாரா அவன் அப்படி இருக்கான், அவனை அடிச்சு போட்டு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே கோவம் வருது படம் பார்க்குற நமக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் செம்மையா நடிச்சிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஈகோ, ஒரு உயரதிகாரி அப்படிங்கிற கெத்தை காட்டணும். அந்த ஈகோவை இது பண்றதுக்காக கூட இருக்க ஆளுங்களே போட்டு தள்ளுறாரு. போட்டு தள்ளிட்டு இவங்க மேல பழி போடுறாரு, இவங்க தான் கொண்டாங்கன்னு பழி போடுறாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை உங்க நண்பன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மைதானா நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கு, ஓஹோ போலீஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இந்த படம் நமக்கு ஏற்படுத்தும் தோணுது. பட் எல்லா போலீஸும் அப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லாருமே இங்க நல்லவங்க இல்லைல்ல. எல்லா போலீஸும் நல்லவங்களும் கிடையாது, எல்லா திருடனும் கெட்டவங்களும் கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு நல்லவனும் இருக்கா, ஒரு கெட்டவனும் இருக்கா. அது மாதிரிதான் நம்ம படத்தை எடுத்துக்கணும். பட் படம் ஃபுல்லா ஒரு பிரச்சாரமா ஒரு இது பண்ற மாதிரி கருத்து பேசுற மாதிரியே இருக்கு. பர்சனலா இது எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு வந்து பர்சனலா சொல்றேன், எனக்கு படம் ஒரு ஃபீல் கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படம்ங்கிற தியேட்டருக்கு எதுக்கு போறோம், ஒரு 150 ரூபா கொடுத்து எதுக்கு செலவு பண்ணி போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆஃபீஸ் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த தொல்லை இந்த தொல்லைன்னு இருக்கு. ஒரு ரிலாக்ஸா படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு உட்காரும்போது அங்கேயும் வந்து தியேட்டர்ல வந்துட்டு இப்படி இப்படி கருத்து சொல்லிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா உயிரை வாங்குறீங்க ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. உடனே வந்து கமெண்ட்ல வந்து என்ன திட்டாதீங்க, என்னப்பா அப்படி சொல்ற, சினிமால தான் கருத்து சொல்ல முடியும், வேற எதுல சொல்ல முடியும், நீ இப்படி பேசுற அப்படி பேசுறதுக்காக வந்து சொல்லாதீங்க. என்னோட கருத்துக்களை நான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்து போறது சந்தோஷம் மட்டும்தான். அங்கேயும் வந்து நீங்க இது பண்றீங்க அப்படின்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. விஜய் சேதுபதிக்காக படம் பார்க்குறவங்க பார்க்கலாம், வெற்றிமாறனுக்காக படம் பார்க்குறவங்க பார்க்கலாம்.
கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரி மூலியமாவே கொண்டு வந்திருக்காங்க. சூரிக்கு இந்த படத்துல பெருசா ஸ்கோப் இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதியோட வாழ்க்கை வரலாறு, அவர் பெருமாள் வாத்தியார் எப்படி வந்தாரு அதை பத்தியே பேசுறதுனால இதுல சூரிக்கு பெருசா ஸ்கோப் இருக்காது. வர ஒரு பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல தான் வருதே தவிர ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த பாட்டு வந்து அந்த கதையோட ஓட்டத்திலேயே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அந்த பாட்டு போணுச்சு. அதுல இருந்த ஃபீல் இதுல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இளையராஜா பாட்டு குறை சொல்ல முடியாது, அவரோட பிஜிஎம் வேற லெவல், அதெல்லாம் ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. படம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் பார்க்கலாம், விஜய் சேதுபதிக்காக வெற்றிமாறனுக்காக பார்க்கலாம். மற்றபடி படத்தை மல்டிபிளா பார்க்குற அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல மூவி ரிவ்யூஸ்க்கு எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.